உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாய் இருப்போம். இன்றைய தினம் 26ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இன்று அட்டமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், மரண யோகம். இன்றைக்கு மகாஷ்டமி. இன்றைக்கு ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வரவு, ரிஷபம் ஆசை, மிதுனம் நலம், கடகம் நட்பு, சிம்மம் அமைதி, கன்னி புகழ், துலாம் அன்பு, விருச்சிகம் லாபம், தனுசு உயர்வு, மகரம் ஆதரவு, கும்பம் சுகம், மீனம் பிரீதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு எனக்கு மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம், பெயரியல், இதில் எது சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்ற கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, நேத்தையான் மிச்சம். அபிஷேகமும் அதன் பலன்களும். அபிஷேகமும் அதன் பலன்களும். சிவபெருமான் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். எந்த தெய்வத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். என்னென்ன திரவியங்களை அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி நேற்று பேசியிருந்தேன். எங்களுடைய ஆகமத்தில் அபிஷேகத்தை பற்றி, யாகங்களை பற்றி, யாகம் என்பது அற்புதமான விஷயம், அதை பற்றியும் பேசியிருக்கேன். என்ன திரவியத்தினால் யாகம் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், நெல்லு பொரியால் யாகம் செய்தால் என்ன, பிலா சமைத்தினால் யாகம் செய்தால் என்ன, நெய்யினால் யாகம் செய்தால் என்ன, இந்த மாதிரி யாக திரவியங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். அது மாதிரி அபிஷேகத்தை பற்றி பேசுகிறேன். நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்தால் சுக வாழ்வு கிட்டும். பஞ்ச கவ்யத்தினால் அபிஷேகம் செய்தால் தூய உள்ளம் கிடைக்கும். பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்தால் வெற்றி கிடைக்கும். நெய்யினால் அபிஷேகம் செய்தால், நெய் என்பது அற்புதமான ஒரு பொருள். அபிஷேகம் செய்வதற்கு அற்புதமான பொருள் நெய். நெய் பால் பசுமாட்டில் இருந்து தான் நெய்யும் வருது. பாலைத்தான் கடைஞ்சி நெய்யாக்குகின்றார்கள். சுத்தமான நெய் அப்படித்தான் இருக்கும். நெய்யினால் அபிஷேகம் செய்தால் மோட்சம் கிடைக்கும். மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள், இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து விடுபட எண்ணுகின்றவர்கள், இனிமே இந்த மனுஷ பிறவியே வேண்டாம் ஐயா, இந்த பிறவியே போதும், நான் எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும். மோட்சம் என்றால் பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்தவர்கள். கடைசி பிறவி இது முடிஞ்சது. இனி நான் நேராக மோட்சத்துக்கு போய் இறைவனுடைய பாதத்தை சரணடைய வேண்டும். கைலாசத்தில் போய் அங்கே வாழ வேண்டும். வைகுந்தத்தில் போய் வாழ வேண்டும். மோட்சத்தை அடையக்கூடியவர்கள் அடிக்கடி இறைவனுக்கு நெய்யினால் அபிஷேகம் செய்யுங்கள். இன்றைக்கு பிறந்த நாள், என்ற பர்த்டே என்ற நாங்கள் என்ன செய்கிறோம், கேக் வெட்டுறது, தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுறது, கொண்டாடுறது, பார்ட்டி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம்.
இதை விட்டுட்டு பிறந்த நாள் அன்றைக்கு காலையில் கோயிலில் போய் நெய்யினால் அபிஷேகம் செய்யுங்கோ, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்யுங்கோ, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சகவ்யத்தினால் அபிஷேகம் செய்யுங்கோ, தூய்மையான உள்ளம் கிடைக்கும். இந்த மாதிரி செய்ய பாருங்க. அடுத்தது தயிர், அதுவும் பசுமாட்டிலிருந்து வாடுறது. மகப்பேறு, பிள்ளை இல்லை என்று வருந்தக்கூடியவர்கள் அல்லது சுகப்பிரசவம், என்ற மகள் கர்ப்பிணி ஆகிட்டாயா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை கிடைக்க வேண்டும். நான் என்ன செய்யணும்? தயிரினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால், தயிரினால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால், தயிரினால் விநாயகருக்கு, எந்த தெய்வம்ன்றது விஷயம் இல்லை, ஏதோ ஒரு தெய்வத்துக்கு தயிரினால் அபிஷேகம் செய்தால் மகப்பேறு சுகப்பிரசவம் நடக்கும். பிள்ளை சுகமாக பிறக்கும். ஒன்று. ரெண்டாவது, பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கி இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக நவீன மருத்துவ முறையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடிக்கடி சிவபெருமானுக்கு தயிரினால் அபிஷேகம் செய்யுங்கள். மகப்பேறு, குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம் கிடைக்கும். தேனினால் அபிஷேகம் செய்தால் சரஸ்வதியின் கிருபா கடாட்சம் கிடைக்கும். யாருக்கு சரஸ்வதி வேணும்? படிக்கக்கூடிய பிள்ளைகள், மாணவர்கள் எல்லாம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் எல்லாம் அடிக்கடி தேனினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். சரஸ்வதிக்கே தேனினால் அபிஷேகம் செய்யலாம். அதாவது ஹயக்ரீவருக்கு தேனினால் அபிஷேகம் செய்யலாம், சரஸ்வதிக்கு தேனினால் அபிஷேகம் செய்யலாம், சிவனுக்கு செய்யலாம், முருகனுக்கு செய்யலாம், பிள்ளையாருக்கு செய்யலாம். ஐயா, நாளைக்கு என்னோட பிள்ளைக்கு பரீட்சை எழுத போகணும், தேனினால் அபிஷேகம் செய்துவிட்டு போங்கள். பரீட்சையில் சித்தி அடைவீர்கள். நீங்கள் என்ன படித்தீங்களோ, படிக்கிறது முக்கியம், அபிஷேகம் மட்டும் இல்லை. நீங்கள் நல்லா படிக்கணும். படித்தது ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் எதை படித்தீங்களோ அது கேள்வியாக வரும். அப்போ படித்த பிள்ளைக்கு கேள்வி வரதை பற்றி, எக்ஸாமை பற்றி பயப்பட தேவையில்லை. படிக்காதவனுக்கும் எக்ஸாமை பற்றி கவலை இல்லை. அவன் தான் ஒன்றும் படிக்கலையே, எந்த கேள்வி வந்தாலும் அவனுக்கு தெரியாது. படித்தவனுக்கு தான் டென்ஷன். படித்தவனுக்கு எந்த கேள்வி வந்தாலும் அவன் அதை பற்றி படிச்சிருப்பான். நீ படிச்சுட்டு போனால் கேள்விகளுக்குண்டான விடை தெரியும். அப்படி நீ படித்தது கேள்வியாக வர வேண்டும். நான் இந்த விஷயத்தை பாடமாக்கிட்டேன் ஐயா, தரவா எக்ஸாமில் போய் பார்க்குறேன். நான் எதை பாடமாக்கினோ அதுதான் கேள்வியாக வந்திருக்கு. சிம்பிளாக எழுதிட்டு வருவான். தேனினால் அபிஷேகம் செய்யுங்கள். நல்ல ஞாபக சக்தி இருக்கும், மூளை வேலை செய்யும், படித்த அறிவு பயன்படும். தேன் மாணவர்கள் எல்லாம் தேனினால் அபிஷேகம் செய்யுங்கள். சரஸ்வதி கடாட்சம். கருப்பஞ்சாறு, நான் அபிஷேகத்தில் பலனை பற்றி சொல்லேன். இதை விட இது நல்லம், இதை விட இது நல்லம், இதை விட இது நல்லம், அப்படி பார்க்கல கருப்பஞ்சாறு சிறந்த ஒரு பொருள். கரும்புச்சாறு ஆரோக்கியம் மேம்படும், நல்ல ஆயுள், ஆரோக்கியம். நோயாளர்கள் எல்லாம் கருப்பஞ்சாறினால் அபிஷேகம் செய்யுங்கள். ஐயா, எனக்கு நாளைக்கு பைபாஸ், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, என்ன செய்றீங்கள்? சிவபெருமானுக்கு கருப்பஞ்சாற்றினால் அபிஷேகம் செய்துவிட்டு போனால் அந்த சத்திர சிகிச்சை உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். நாளைக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வைக்க போகிறாங்க, கருப்பஞ்சாறினால் அபிஷேகம் செய்து விட்டு போங்கள். மருத்துவ பரிசோதனை செய்ய போகிறேன் ஐயா, எனக்கு ஆபத்தான நோயன்றாங்க, நான் போய் பார்க்க போகிறேன், பரிசோதனை செய்து கருப்பஞ்சாற்றினால் அபிஷேகம் செய்யுங்கள். ஆரோக்கியம், எனக்கு டயபெட்டிஸ் வந்துட்டையா, சுகர் வந்துட்டையா, கால் விரைச்சி போட்டையா, கண்ணு தெரியலையா, இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கருப்பஞ்சாறு அபிஷேகம் ரொம்ப சிறந்தது. அதனால் அபிஷேகம் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறதில்ல, வைத்தியரை பாருங்கோ, தகுந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கோ, தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கோ, தகுந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கோ. இது மட்டும் நோயை தீர்க்காது. இதோடு சேர்த்து ஆன்மீகத்தையும் கடைப்பிடிக்கும் போது இரட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கருப்பஞ்சாறு அபிஷேகம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப விசேஷம். பல ரசம் அபிஷேகம் செய்தால் யம பயம் நீங்கும். சில பேருக்கு ஒரு பயம், செத்து போயிடுவோமோ என்ற ஒரு பயம். சில பேருக்கு சாகுறதுக்கு பயம். சில பேர் அப்படி இல்லை, எப்போ மரணம் வருமென்று காத்து கொண்டு இருப்பினோம். ஏதோ இறைவன் இருக்கிற நாள் இருக்கிறன் ஐயா,
போகிற நேரம் போய் சேருவோம். எப்போ விசா வருதுன்னு தெரியாது, எப்போ டிக்கெட் போட்டிருக்கோன்னு தெரியாது, அந்த நேரத்தில் போய் சேருவோம் என்று சில பேர் மரணத்தை சந்தோஷமாக எடுத்து எந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது ஐயா, எந்த கடமையெல்லாம் முடிஞ்சுது, இனி நான் செத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சில பேர் சொல்கிறத கேட்டிருப்பேன். சில பேர் அப்படி இல்லை, யம பயம், மரண பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ என்ன நடக்குமோ, நாளைக்கு இருப்பனோ, நாளன்றைக்கு இருப்பனோ, வியாதி வந்துட்டு ஐயையோ ஐயையோ, இன்னும் நான் என்ற கடமைகளை முடிக்கலை, நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் செய்யலை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு மரண பயம் இருக்கும். அவர்கள் எல்லாம் பல ரசம் என்ன ஒரேஞ்சு பழம், மாம்பழம், அன்னாசி பழம், இந்த பழங்களையெல்லாம் புழிந்து ரசத்தை எடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது. இளநீரினால் அபிஷேகம் செய்தால் உயர் பதவி, எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் ஐயா, நல்ல பதவி கிடைக்கணும், அரசியலில் நான் மேலோங்க வேண்டும், எனக்கு பதவி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இளநீரினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். இளநீரினால் சூரியனுக்கு அபிஷேகம் செய்தால் அரச பதவி கிடைக்கும். ப்ரமோஷனை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இளநீரினால் அபிஷேகம் செய்யுங்கோ. சந்தனத்தினால் அபிஷேகம் செய்தால் மோட்சம் கிடைக்கும். நெய்யும் மோட்சம்னு சொன்னேன், சந்தனமும் மோட்சம். அடிக்கடி இறைவனுக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் செய்து வரக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலசாபிஷேகம் செய்தால் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் கிடைக்கும். என்ன நேயர்களே, அபிஷேகத்தை பற்றி பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.